மாமனிதர் பெற்ற அந்த உடைய வாரிசு வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருந்தால் எந்த தொகுதி எப்படி ஒரு வந்தாலும் அந்த விருதுநகர் தொகுதியில் அவர் நின்று அவருடைய இப்போ அவருக்கு தோல்வியெல்லாம் கிடையாது. கண்டிப்பா அவருடைய எல்லா ஏழை எளிய மக்கள் வந்து இருப்பாங்க. ஒரு சர்க்கிள் தானே. கண்டிப்பா நாங்க வந்து எதிர்பார்க்கலைங்க. கண்டிப்பா அவருடைய அனுதாப ஓட்டுகளுக்காக இல்லை, அவர் செய்த நன்மைகளுக்காக கண்டிப்பா அவர் வந்து விருதாச்சலத்தில் வந்து விருதுநகர்ல வந்து கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருக்கணுன்ற எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு பக்கம் நெருங்கிட்டார் உள்ள, அவ்வளவுதான். இதுக்கு மேல இன்னும் தீவிர எங்களை மாதிரி வந்து ஒரு இளைஞர்களுக்கு இளைஞர்கள் மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு கட்சி ரீதியாக மற்ற ஒரு இதுல எல்லாம் ஒரு இதை கொடுத்து ஒரு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு இன்னொரு ஒரு வெற்றி கனி காத்து கொண்டு இருக்கிறது. ஜாதி கம்யூனிட்டி அதை பார்த்து பேசிக்கலா கண்டிப்பா போடும். ஏன்னா அப்படி போட்டிருந்தா இவ்வளோ ஆயிரக்கணக்கு இத்தனை லட்சம் வித்தியாசத்துல வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 சில சம்திங் வாங்கியிருக்கிறாரு. ஸோ ரொம்ப குறுகிய ஒரு ஓட்டில் தான். ஆனால் இருந்து விருதுநகர்ன்றதோட இதே வந்து அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவங்கள். ஸோ அதனால வந்து அந்த ஒரு இதை பார்த்தெல்லாம் அவர் பண்ணலைங்க. இருந்தாலும் அவருடைய முயற்சி மேலும் வளர வேண்டும் என்று எங்களுடைய ஆசைகள். அவரும் கேப்டன் ஐயா அந்த மாதிரி தான் வந்து ஒரு அந்த கஷ்டப்பட்டு தான் எல்லாமே ஒரு பலனை வந்து அனுபவிக்க முடியும். ஏன்னா வழிகாட்டு போயிட்டு இருக்கிறாரு, என் வாரிசும் அந்த மாதிரி இருப்பாருன்ட்டு. ஸோ அதனால பிரேமலதா மேடம் மற்றது இருக்கிறவங்க இவங்களும் அந்த வழிநடப்புல கண்டிப்பாக நல்லது செய்வாங்க. அதை இன்னும் வந்து மக்களுக்கு இன்னும் வந்து என்ன சொல்றது, இன்னும் வந்து விழிப்புணர்வுகளை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ரீச் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, டைரக்டா நேரடியாக பிரச்சாரங்கள் மற்றது நேரடியாக ஒரு ஆலோசனைகளை மற்ற இருந்து எல்லாம் இன்னும் அவங்க கட்சி தொண்டர்கள் மூலியமாக போய் மக்களுக்கு ரீச் பண்ணாங்கன்னா இன்னும் அவருக்கு வந்து மென்மேலும் வளர வந்து ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு வெற்றி தோல்வி வீரன் பெற்ற சிங்க பிள்ளைக்கு அழகு. ஸோ அதை பற்றி கலங்க மாட்டார். எத்தனை அவமானங்கள் சந்திச்சிருப்பார் அவர் சார் விஜயகாந்த், எத்தனை தோல்விகளை செஞ்சு அதை தழுவி மேலே எழுந்து கேப்டன் ஐயா கூட வந்து நடிக்க மாட்டேன்னு எத்தனை ஈரோனிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை எல்லாம் முறியடிச்சு நான் வெளியே வரணும்னு சொல்லி அந்த மாமனிதர் நினைச்ச வந்து ஒரு வீர வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய ஒரு அடியே கிடையாது. கண்டிப்பா அவர் இன்னும் நல்லா இன்னும் பணியாற்றி இன்னும் மக்களுக்கு நல்லா ஒரு சிறப்பு ஒரு நன்மை நலங்களை நல உதவி திட்டங்களை வழங்கி கொண்டு வந்திருந்தாலும் கண்டிப்பா அவருக்கும் வந்து பின்தொடரலாம். அவருடைய வழிபாதையை நடந்து கொண்டு பயணத்தை மேற்கொண்டால் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உறுதியை நம்புகிறேன். பெரிய வித்தியாசம் இல்லைங்க. உடனே அறிவிச்சிட்டாங்க. விருதுநகர் தொகுதி மட்டும் பாத்தீங்கன்னா பெரிய இழுபறியா இருந்துச்சு. 3 hours சம்திங் சொல்லி 3 hours ஏன்னா ஒரு லேட் இது வந்து லஞ்ச் பிரேக்ல வந்து விட்டுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக அதை வச்சு ஒரு சொல்ல முடியாது. இருந்தாலும் 9 மணி ஆயிடுச்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணவே. அப்படிங்கும்போது ஒரு சந்தேகம் எழுது அங்கே ஏதாச்சும் நடந்துருக்குமான்னு நினைக்கிறீங்களா? ஏதாச்சும் ஒரு சரி ஏதாச்சும் நடந்திருக்கும், ஏதாச்சும் உங்களுக்கு தோணுதா? இந்த காத்திருக்கு அந்த டைம் இடைவெளி கேப்ல ஏன்னா அது உள்ள என்ன நடக்குது நம்மளால அது யூகிக்க முடியாதுல்ல, எது வேணா நடக்கலாம் இல்லைங்களா. அப்படி இருந்தாலும் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு இவர் வெற்றி கனி பாதையை நோக்கி தான் செல்றாருன்றது எனக்கு வந்து முழுமையாக தெரியுது. இவ்வளோ கீழ் வந்து ஒரு 4000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து பக்கம் நெருங்கிட்டாரு. ஸோ எட்டி பிடிக்கிறது ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னும் தீவிர முயற்சிகளை வந்து எடுத்து நேரடியாக மக்களை வந்து அவர் சந்திச்சு நேரடியாக அவங்கள குறைகள் நல உதவிகள் ஐயா எத்தனையோ வந்து சொன்ன மாதிரி எவ்வளோ வந்து அவர் மக்களுக்குன்னே சில அவர் சம்பாரிச்ச 100% வந்து ஒரு 60% வந்து கம்பல்சரி ஏழை எளிய மக்களுக்கு என்னுடைய பர்சன்டேஜ்லேருந்து எடுத்துட்டு வைக்கணும். மீதி கணக்கு வந்து 40% என்னுடைய வாரிசு என்னுடைய ஃபேமிலிக்காக இதுன்னு சொல்லி ஒதுக்கிட்டு அந்த மாதிரி இவரும் அதை ஒதுக்க சொல்ல வரல. ஸோ அவரை பின்தொடர்ந்து மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வந்து நல்ல ஒரு வழிபாதைகள் போனான்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி நிச்சயம் வந்து உறுதி நம்புகிறேன். எல்லாமே பிரச்சாரங்கள் மற்றது எல்லாமே இன்னும் எடுத்திருக்கலாம், இன்னும் எடுத்திருக்கிறத விட இல்லை, அது பக்கமே வந்து கருத்து கணிப்பு வெற்றி கணியை நோக்கி தான் இப்போ சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. டெஃபினெட்லி வாங்கியிருப்பாங்க, வாங்காமலாம் வந்து யாரும் சொன்னாலும் அதெல்லாம் முடியாது. வாங்கியிருப்பாங்க உள்ள இல்லை பணங்கள் வாங்கிட்டு. இருந்தாலும் அந்த கேப்டன் கொள்கையை பின்பற்றிய மனிதர்கள் கண்டிப்பாக அவருக்கு வந்து செலுத்தியிருப்பாங்க. அவருடைய இது சார் இந்த மாதிரி இவரு மாதிரி இருந்தாலே போதும் உலகத்தில் என்ன என்று கொண்டு போகிறதில்லை. உண்மைதான் அவர் சொல்றது. ஒரு வேத வாக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன வாழ்ந்தோம் பிறந்தோம் நம்ம இருக்கும்போது வந்து தெரியாது, அவர் இறந்தும் வந்து இத்தனை ஆயிரமான கோயில் போல வந்து கொண்டாடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மனிதன் காமராஜருக்கு அடுத்தது எம்ஜிஆர் தீவிர ரசிகர். ஸோ எம்ஜிஆர் இந்த அளவுக்கு செஞ்சிருப்பாரா?
அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இருந்தாலும் எம்ஜிஆர் ஐயாவை பார்த்து இவர் அதுக்கு மேலே இன்னொரு பர்சன்ட், இவரை போல இன்னொரு பர்சன்ட் மாதிரி வந்து தமிழ்நாட்டில் அது வந்து வருவான்றது எங்களுக்கு அது சாத்தியமா என்னன்னு தெரியலைங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு உள்ளங்கள் வந்து இதே மாதிரி வாழ்ந்து கொண்டு எல்லாம் ஒரு அரசியல்வாதிகளோ மற்றவர்களோ தலைவர்களோ பெருந்தலைவர்களோ வாழ்ந்து கொண்டு அவருடைய வழிகளை பின்னோக்கி போனால் தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்ற பஞ்சன்றதை ஒழிஞ்சு போயிருங்க. 2026 தேர்தல் அதில் எங்களுக்கு வெற்றிகரமான ஒரு தேர்தல் அமைய நினைக்கிறீங்களா? கேப்டன் எடுத்து அவரோட மகன் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கேப்டன் எடுத்தால் அவர் மகன் வந்து நிரப்புவார்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லா ரசிகர்களுக்கும் இருக்குங்க. அவருடைய தொண்டர்களுக்கு அனைவருக்கும் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அவருடைய முயற்சிகள் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும். கேப்டன் ஐயா கூட எடுத்த ஸ்டேஜ்லேயே வந்து அவரும் கஷ்டப்பட்டு எடுத்தோடனே பேசி எந்த அளவுக்கு கேப்டன் ஐயா வளர்ந்து வரல. ஸோ அவரை வந்து அந்த ஃபீல்ட்லேருந்து இருக்கும்போது அவர் எவ்வளோ கஷ்டம் அந்த அடி சர்க்கிள் மற்றது இருக்கிற அவமானங்கள் மற்ற எல்லாம் தாங்கி கொண்டு வந்து தான் அவர் இந்த சாதனையை படைத்தார். ஸோ அதனால் அவருடைய வெற்றி பார்ப்பு இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு விஜய் பிரபாகரன் அவருக்கு ஒரு வருங்கால எதிர்காலம் உண்டுன்னு என இருக்கு. கண்டிப்பாக அவருடைய வாழ்ந்த இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும், அவர் ஆசீர்வாதம் இருக்கும். விஜயகாந்த் சாருடைய ரொம்ப தீவிர ரசிகர் நான். ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி மாமனிதரை வந்து அவருடைய உதவிகள் நலத்திட்டங்களை உதவிகளை நலத்திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு நல்ல நன்மையை ஒரு வழிகாட்டி ஒரு தெய்வமாக இருந்துட்டு இந்த மாமண்ணில் இருந்து அவர் விடைபெற்று கொண்டு வானத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அந்த உயிர் இன்னொரு பிற ஜன்மத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு மாமனிதர் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு கிடைப்பாரா எனக்கு தெரியலைங்க. இருந்தாலும் அவரை போல இருக்கும் அரசியல்வாதிகள் நல்ல உள்ளங்கள் எல்லாரும் அவரை போல ஒரு வழிகாட்டியே இருங்க. ஏன்னா இருந்தாலும் பணம் காசு, அவர் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை, பணம் என்னையா பணம், வாழ்க்கையில் பணத்தை எங்கேயா கொண்டு போய் எங்கேயா சேர்க்குறோம். அந்த மாதிரி கோடி கோடிய லட்ச கோடி கணக்கில் வச்சுன்னுக்கிற உங்கள் பணத்தை வந்து ஏழை எளிய மக்களுக்கு விஜயகாந்த் போல தெய்வத்தை போல ஒரு நல்ல வழிகாட்டிய நல்ல ஒரு உள்ளங்களை படைங்க. பணம் வந்து இன்னைக்கு பணம் கூட வராது, அன்பு கூட வரும். அவர் விதைச்சிட்டு போன விதைகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அவருடைய மனிதருடைய இதயத்தை வந்து இன்னைக்கு எல்லாரும் விழிப்புணர்வோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால கோடி லட்சம் பல ஆயிரம் கோடிகளை எடுத்துட்டு போயிட்டு நம்ம எந்தெந்த உலகத்தில் நம்ம இதை விட அடுத்த ஜென்மத்தில் நம்ம பிறக்கும் போறதில்ல. இருக்கிறவருக்கு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய உறவுகளுக்கு வைத்து உங்களுக்கு போதுமான ஒரு இதை வச்சு இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்து உதவி பாருங்க. அந்த மாதிரி வாழ்ந்த அந்த மாமனிதருடைய பேரை வந்து நினைவில் வைத்தாலே கண்டிப்பாக ஒரு நல்லது செய்வீங்க. அதனால் நான் அவருடைய இறப்பு நாளுக்கு என்னால் வந்து வர முடியலை. கண்டிப்பாக வந்து அவருடைய சமாதியை நான் பார்த்தே ஆகணும். பட் இருந்தாலும் அந்த மாமனிதரை வந்து நம்ம அந்த டைமில் நான் வந்து கடைபிடிச்சி அந்த தெய்வத்தை வந்து நான் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நானும் வந்து ஒரு பேசக்கூடிய நபராக இருந்திருப்பேன். அவருடைய சாங் எனக்கு வந்து அவரை பார்த்து தான் நான் வந்து பாடல்களே வந்து நான் ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப் மூலிமா மூலிமா இந்த மாதிரி ஒரு மனிதர் இந்த மாதிரி ஒரு முகங்களா அப்படின்னு வந்து இவர் மூலியமாக தான் நான் வந்து அந்த சினிமாவுடைய ஆசைகளை இவரை பார்த்து தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு சினிஃபீல்டுடைய ஆர்வமே வந்தது. ஸோ அவர் இருக்கும்போது நான் ஸ்டார்டிங்லேயே வந்து நான் பார்த்துருந்தேன்னா கூட கண்டிப்பாக எனக்கும் ஒரு வழிகாட்டி தெய்வம். எத்தனையோ கோடி மக்களுக்கு இன்னைக்கு வந்து அவர் மறைஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு வழிகாட்டி இன்னைக்கு எல்லாம் ஒரு நடிப்பு துறையிலையும் கலைத்துறையிலையும் டைரக்ஷன் துறையிலும் மற்றது எல்லாமே அவர் வந்து இவ்வளோ ஒரு சிறப்பாக கொடுத்த தெய்வத்தை வந்து நான் வந்து ஒரே டைம் நேரில் பார்த்தேன். அவர் எலெக்ஷன் ஃபீல்டில் அவரை பார்க்கவே முடியாதான்னு நினச்சார். ஒரே டைம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து எலெக்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்திருந்தார். அந்த பிரச்சாரத்துக்கு எல்ஐசி பில்டிங் கிட்ட தான் போட்டார். அப்போ தான் அவரை நான் வந்து பார்த்தேன். முதல் என்னுடைய லைஃப்பில் அந்த மாமனிதரை வந்து பார்த்தேன். இந்த அளவுக்கு ஒரு மனிதர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்ம தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழனுக்கு வந்து அவருக்கு உண்டான பெருமை கண்டிப்பாக இருந்தால் நானும் ஒரு பெரிய அளவுக்கு வந்திருப்பேன். ஸோ அந்த சமாதிக்கு நான் வந்தே ஆகணும். என்னுடைய குழந்தைகள் மனைவிகள் எல்லாத்தையும் கூட கூப்பிட்டு வந்து பார்க்கலாம் தம்பி. ஏன்னா எக்ஸாம் டைம் மற்ற எலெக்ஷன் டைம் அந்த இதனால் வந்து இந்த டைம் ஃப்ரீ டைமில் வந்தனால அவருடைய சமாதி வந்து நம்ம பார்க்கணுன்றதுக்காக வந்தேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய குழந்தை இதுதான் தம்பி. ஓகே, தாத்தா ஆசீர்வாதம் நல்லா இருக்க வேண்டும். விஜயகாந்த் அங்கிள் சொல்லுங்க. தாத்தா ரசிகர் நல்லா இருக்க வேண்டும். விஜயகாந்த் அங்கிள் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போ வேணும். அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பயும் வேணும். தீபக் விஜயகாந்த் தாத்தாவுக்கு நன்றி சொல்லுங்க. விஜயகாந்த் தாத்தாவுக்கு நன்றி.